பஞ்சாயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து இவன் வந்து திரும்பவும் நான் சரிங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்ட உடனே அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பெரிய பணம் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் எஸ்ஐயா இருக்காங்க. நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்ட குடுத்தா நான் வந்து இதுலருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாரி பேசியிருக்கான். இவங்க போலீஸா இருந்தும் கூட இத காவல் நிலையத்துல போய் புகார் குடுத்துருக்கணும். அத இவங்க புகார் குடுக்கல. இல்ல அவன கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணதையாவது இவங்க ஒரு ரகசியமா ஒரு கேமரா வச்சோ அல்லது ஒரு இதுல கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணல. ம். பண்ணாம இருந்துவிட்டு கடைசியில இவன் வந்து இந்த மாரி எல்லாம் பேசிட்டு இருக்கானே, என்ன செய்யறதுன்னு ஒட்டுமொத்த குடும்பமே வந்து ஆடி போய் இருந்திருக்கு. அந்த நேரம் இந்த பயலுக்கு வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப கோவம் வந்து எவன் தான் பொறுத்துக்குவான்? ம். அதாவது அவன் லவ் பண்ணி உண்மையிலே அவன் லவ் பண்ணி அவன் கூட போனா கூட அது வேற விஷயம். இவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு அந்த பொண்ண விலகிட்டு வந்த பின்னாடி, அந்த பொண்ண குடும்பத்தோட மிரட்டியிருக்கான். எல்லாத்தையுமே மிரட்டியிருக்கான். நான் வந்து இத பண்ணேன்னா, உங்க குடும்பமே என்ன கேவலப்பட்டு நடுத்தெருவுக்கு வந்துருவீங்க, ஆச்சா பூச்சான்னு சொல்லி ரொம்ப தூரம் மிரட்டியிருக்கான்.